ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். தோடு போடுற அந்த ஹோலு பெருசாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், பெருசான அந்த ஹோலை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேரோட காது வாகை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சைஸ் காது வாகா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸில் தோடு போட முடியாது. அதுக்காக என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காது குத்தும் போது கொஞ்சம் நல்லா மேலாப்பில் ஏற்றுன மாதிரி காது குத்திட்டோன்னா அவங்களால கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய தோடெல்லாம் போட முடியும். இதுவே ஒரு சில பேரோட காது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய காதாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்ல பெரிய தோடு போடலாம். அப்படி இருந்தாலுமே ரொம்ப நம்ம பெரிய தோடு போட கொஞ்சம் நல்ல காது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா பெரிய ஓட்டையாயிரும். அதுக்கப்புறம் நம்மளால் தோடே போடவே முடியாது. நீங்கள் ரெகுலர் யூஸ்க்காக தங்கத்தோடு போடுற மாதிரி இருந்தீங்கன்னா, தோடுக்கு பேக் சைடில் பட்டன் போட்டு போட்டிங்கன்னா தோடு தொங்காமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், காதும் இழுத்து போகாமல் நல்லாயிருக்கும். இதுவே பெரிய சைஸில் நீங்கள் தங்கத்தோடு போடுற மாதிரி இருந்தீங்கன்னா, காதுக்கு செயின் போட்டு காது மாட்டல் சொல்லுவாங்க, அந்த காது மாட்டல் போட்டு போட்டிங்கன்னா காது இழுத்து போகாமல் தொங்காமல் நல்லாயிருக்கும். சரி, தங்கத்தோடு போடுறவங்க இந்த மெத்தடில் போடலாம். கவரிங் தோடு போடுறவங்க என்ன செய்யலாம், அதாவது இப்போ நான் கையில் காமிச்சிட்ருக்கேன்ல, இந்த மாதிரி ஃபேன்சி தோடு போடுறவங்க காது தொங்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், தொங்கிய காதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, காதில் தோடு போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டபுள் டேப் எடுத்துக்கோங்க. டபுள் டேப்பை நம்ம காதோட அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த டேப்பை நம்ம காதில் தோடு போடுறதுக்கு முன்னாடி காதோட பேக் சைடில் நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி, அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க. எப்போதும் எப்படி தோடு போடுவோமோ அதே மாதிரி தோடை போட்டுட்டு பட்டனை வச்சு அழுத்திட்டிங்கன்னா காதில் தோடு ரொம்ப தொங்கிட்டு இருக்காமல் நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு காது தொங்கி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பே இருக்காது. அது மட்டும் இல்லை, காது ஓட்டை பெருசாக இருக்கிறவங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணும் போது நம்மளால் தோடு ரொம்ப ஈஸியாக போட முடியும். இனிமேல் தோடு போட முடியலங்கிற கவலையே இருக்காது. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நல்ல பெரிய பெரிய தோடெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்ததான் நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டர் தான் எடுத்திருக்கேன். இது மெடிக்கல் ஷாப்லலாம் ஈஸியாக கிடைக்கும். இந்த ஒரு ரோல் வாங்கி வச்சுக்கிட்டாவே போதும். நம்மளால் காது இழுத்து போகாமல், காது அதாவது தொங்கி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த நீங்கள் ஒரு பிளாஸ்டரில் கொஞ்சமாக கட் பண்ணி உங்களோட காதோட பேக் சைடில் ஒட்டிக்கோங்க. ரொம்ப தொங்கி போயிட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெரிய தோடெல்லாம் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 சைடுமே கூட நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். காதோட ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு 2 சைடும் இந்த பிளாஸ்டரை ஒட்டிட்டு எப்போதும் நம்ம தோடு போடுற மாதிரி போட்டுட்டோன்னா காது தொங்கி போகாமையும் இருக்கும். தொங்கின காதுக்கும் நம்ம சூப்பராக பெரிய தோடு போடுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் பெரிய தோடு போட்டால் காது தொங்கி போயிருங்கிற கவலையே வேண்டாம். தொங்கின காதாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக பெரிய தோடு போட்டுடலாம். இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.